ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்க்கு ஜெயிச்சிட்டாங்களே, ஜாலி தான். ப்ரொஃபஷனல் கிளினிக்கல் சேஸ் சொல்லாமல் மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங் சஞ்சு சாம்சனும் கார்த்திக் சர்மாவும். க்ரூஷியல், ப்ரெஷியஸ், நெசசரி. என்னது 2 பாயிண்ட் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். சிஎஸ்கேக்கு 10 பாயிண்டில் வந்துட்டாங்கல்ல. ஒரு டாப்பில் இருக்கிற 5 டீமில் 4 டீமு 12 பாயிண்ட் தான். ஒரே ஒரு வின்னு தான் டிஃபரன்ஸு. சஞ்சு சாம்சன் மேட்ச் வின்னிங் நாக், கிளாஸ், எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ண பிச்சில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட பேட்டிங்லாம் ட்ரீட் டு வாட்ச். அவரோட டிரைவு, புல்லு, கட்டு, நட்ஜு, எக்ஸ்ட்ரா கவரில் லாஃப் பண்ணுறதாகட்டும், அமைதியாக காம் அண்ட் கம்போஸ்டு. இவ்வளோக்கு ருத்ராஜ் வேறு சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரா, டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக கார்த்திக் சர்மா, ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஹிம். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 14 கோடினாலே ப்ரைஸ் டேக்கு தலையில் வந்து உட்காந்துரும். ஒன்றும் பண்ண முடியாது. 14 கோடி, 14 கோடி நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவேன்? மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரான்ச்சைஸ் என்ன சொல்லுவோம், ஃபேன்ஸ் என்ன சொல்லுவோம், சக டீம்மேட் என்ன சொல்லுவாங்க? இதில் ஃபெயில் ஆனவங்களாம் இருக்காங்களா? இஷான் கிஷன், இப்போ ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டு இருக்காருல்ல, கிரீன், ரிஷப் பந்த், இவங்களாம் பெரிய பெரிய அமௌண்ட்டு. வெங்கடேஷ் ஐயர் அவர்லாம் ஒரு காலத்தில் 23 கோடி என்னமோ கொடுத்தாங்க, பண்ண முடியல. ஆனால் இந்த ஃபியர்லெஸ் ஜெனரேஷன்ஸ் சொல்கிறேன். கார்த்திக் சர்மா பேக் டு பேக் 2 மேட்சுமே மேட்ச் வின்னிங் நாக்குங்க. நான் என்னோட ப்ரிவிலே நான் ஸ்டாப் கேஎல் ராகுல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க், யூ வின் த மேட்ச். எஸ். அண்ட் கேஎல் ராகுல் 12 தான் எடுக்க முடிஞ்சுது. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் பாருங்கள், 4 ஓவர் 0 for 30. கேர்ஃபுல்லாக விளையாண்டாங்க. இவருக்கு மட்டும் விக்கெட் கொடுத்துறாத. ஒரு விக்கெட் கொடுத்தா இவள் இன்னும் கண்டினியூஸாக 2-3 எடுத்துருவார். மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும்னு. எக்ஸ்போஸும் சொல்ல முடியாது, ஏன்னா டூபே பிரேவிஸ்லாம் ஃபார்மில் இல்லை. அதை ஃபஸ்ட் கிளாஸாக அதை ஹேண்டில் பண்ணார் சஞ்சு சாம்சன் இவரை, மிச்சல் ஸ்டார்க்கை. அதே மாதிரி அவரை ஸ்டாப் பண்ணது கேஎல் ராகுல. சூப்பர் போலிங். அண்ட் அகில் ஹுசேன் விளையாடும்போது நூர் அகமது டிஃப்ரெண்ட் போலராக தெரிகிறாரு. மோர் லீத்தல் நூர் அகமது வென் அகில் ஹுசேன் இஸ் போலிங் ஃப்ரம் அதர் எண்ட். அண்ட் அகில் ஹுசேன் வந்து மாஸ்க் மேன், இப்படி வர கை வச்சிருக்காரு டக்குன்னு. அவர் நேற்று பாருங்களேன், 4 ஓவர் 19 ரன் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட்டு. இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு 2 ஓவர் இதில் பவர் பிளேயில் வந்தார். நிஷாங்கா அண்ட் ராகுல் த்ரூ அவுட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணது சூப்பர். எஸ், நிஷாங்கா 19, ராகுல் 12, நிதிஷ் ராணா கன்வென்ஷனல் ஸ்வீப் போனார் அவர். கார்த்திக் பிடிச்சிட்டார் அதை 150 போலிங்கில் 15 ரன்னு. கருண் நாயர், ஆமாம், இவர் 100 அடித்தார் சென்னையில், 13 தான். அண்ட் 100 தான் அவரையும் அவுட் பண்ணார். சர்க்கிள் உள்ளே அதுவும் இவர் அடிச்ச ஷாட்டில். அக்சர் பட்டேல் கேப்டன், 2 ரன் தான் 6 பாலில், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 33. யாரையும் ஸ்கோர் பண்ணவும் இல்லை. ஆஃப் த சைடு கான். 69 ரன்லேயே பாதி டீம் போயிடுச்சு. 11 ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டப்ஸ் 38, சமீர் ரிஸ்வி ஒரு 40. 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் உள்ள அவங்க டோட்டலில் கொண்டு போய் திஸ் ஸ்கோர் வில் நெவர் ட்ரபிள் எனி டீம். எஸ், 20 ஓவர் நின்னாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. 10 ஓவரில் ஜெயிச்சிருன்ட்டு போய் அவுட் ஆகாமல், ஆல் அவுட் ஆகாமல். அண்ட் போலிங்கில் 150, 2 for 22, அகில் ஹுசேன் 1 for 19. சேஸுக்கு வாணி இன்னும் இதே சொல்லிட்டு இருக்கேன்னு. சேஸ் ருத்ராஜ் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். 13 பால் விளையாண்டார். இவ்வளோக்கும் அவருக்கு தெரியும் 160 தானே. என்ன 2 பெரிய ஓவர் வில் டேக் யூ த்ரூ. 6 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. அண்ட் செட் ஆகிற நேரத்தில் ஃப்ளிக் பண்ணாரா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கொயர் லெக்கில். ஆமாம், கரெக்டாக ஃபீல்டர் அங்கே இருந்தார், நகர கூட இல்லை, அவர் கையில் போயிடுச்சு. சமீர் கேட்ச் பிடிச்சது நிகிடி. அவர் இன்ஜரிக்கு அப்புறம் தான் வராரு. சஞ்சு சாம்சன், குல்தீப் யாதவ் அடித்த 2 6 ஆகட்டும், மிச்சல் ஸ்டார்க் அடித்த 2 4 ஆகட்டும், பாட்டம் ஹேண்ட் டிரைவ்னுவாங்க, அது கவர் டிரைவ்லையே. அப்புறம் நடராஜன், நம்ம நடராஜன், அவரை ஒரு 6-4 இருந்தால் வாங்கிக்க. 52 பாலில் 87 நாட் அவுட், 7 4, 6 6, 167 ஸ்ட்ரைக் ரேட், ஒன் த மேட்ச். உர்வில் பட்டேல் அண்ட் அவரு 9 பாலில் 17, 188 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஒரு சின்ன கேமியோ போன மேட்ச்லேயும் அப்படி தான் சின்ன கேமியோ பண்ணார். ஃப்ளிக் பண்ணார் பாருங்கள் ஒரு 6 நிகிடியை. அப்பா, நிகிடியை டென்ஷன் ஆகிடுனா, என்ன ஏபிடி வில்லியர்ஸ் அடிச்சதில் எந்த பையன் அடிக்கிறான்னு. சின்ன பையன், ஆமாம், லாங் ஆனில் ஒரு 6. ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்டம்ப் ஆகிட்டார் அந்த பால். கேஎல் ராகுல் ஸ்டம்ப்டு, போல் பை அக்சர் பட்டேல் 17, ஸ்ட்ரைக் ரேட் 188. ரைட், இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப்புக்கு வருவோம். 3rd விக்கெட் அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப், 66 பாலில் 114, மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப். சஞ்சு சாம்சனோட டேலண்ட்டை பற்றி உலகத்துக்கே தெரியும். ஆனால் கார்த்திக் சர்மா ப்ரைஸ் டேகு 14 கோடி. டீப் ஆஃப் த க்ரீஸ் நின்று வர விளையாண்டார். எந்தெந்த பாலில் பேக் ஃபுட்டில் போகணும், எது ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகணும். அண்ட் ஒரு 4 அடிச்சார் பாருங்கள் எடுத்தோடனே. மிட் விக்கெட்டும் லாங் ஆனுக்கு நடுவில் பிளேஸ்மெண்ட்டு பர்ஃபெக்ட் டிரைவ், விராட் கோலி மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 6 அடிச்சார் குல்தீப் யாதவ். சூப்பர், ட்ரீட் டு வாட்ச். எக்ஸ்ட்ரா கவரில் 6 அடிக்கலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. மோர் ஆஃபர் தான் ஸ்டம்ப் ஆகிடுவீங்க. 31 பாலில் 41, 4 4, 2 6லங்க. யங் ஃபெலோ, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ப்ரைஸ் டேக் ப்ரெஷரு. போன மேட்ச்லேயும் கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். ருத்ராஜ் கூட இந்த மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் கூட இருந்தார். இ ஃபினிஷ் அண்ட் கம் வெரி குட். பிக் மேட்ச் டெம்பர்மெண்ட் இருக்குது. யூ வில் பிகம் எ வெரி குட் பிளேயர். நோ ஒண்டர் சிக்ஸர் மன்னன் அவர். ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார், யார் தெரியுமா? சிக்ஸர் மன்னன் சித்து, நவ்ஜோத் சிங் சித்து. அந்த மாதிரி 6 அடின்னு அடிக்கிறாரா, ரொம்ப நல்லா இருந்தது.
சஞ்சு பேட்டிங் ப்ரெஷரில் டைமிங் ஆகட்டும் அண்ட் எஃபர்ட்லெஸ்லி சில்க் டச்சும்பாங்க. ஆமாம், அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சிஎஸ்கே அண்ட் வந்து மிடில் ஓவரில் விக்கெட் எடுத்தாங்க. அதான் கீ. எப்போதுமே நான் சொல்கிறது மிடில் ஓவர் விக்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் டெத் ஓவர் பற்றிலாம் கவலைப்பட வேண்டான்னு. அண்ட் தே அப்ளைட் த பிரேக் மிடில் ஓவரில். ஒன்றும் பண்ண முடியல, விக்கெட் தான் விழுந்துகிட்டே இருந்தது. விக்கெட்ஸ் ஃபார் டம்ப்ளிங். அண்ட் கம்போஜும் நேற்று அன்யூஸ்வலி எக்ஸ்பென்சிவ். இட் ஹேப்பன்ஸ். 0 for 49, நெக்டம் ரேட் 12. அண்ட் எய்தர் ருத்துராஜ் இல்லை சஞ்சு சாம்சன் யாராவது ஒருத்தர் 16 ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும்னு என் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன். அண்ட் அதர் எண்ட்லேருந்து மற்றபடிலாம் பசங்க பார்த்துப்பாங்கன்னு அதே தான் நடந்தது. போன மேட்ச்சில் ருத்துராஜ் நின்னார், இந்த மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நின்னார். ரைட், சிஎஸ்கே எஸ். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் கெத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் 4 மேட்ச் இருக்கா, இல்லை 2 லக்னோ கூடயும், 1 எஸ்ஆர்ஹெச் கூடயும், 1 ஜிடி கூடயும். ரைட், அண்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். பரிமாற்றத்துக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.